Dear students, good morning. In this class, syllabus unit 3 பார்க்க போகிறோம். Inverters, heading வந்து inverters. Unit 3, syllabusல 3rd unit inverters. So inverter means converts the DC power into AC power, desired output voltage and frequency. Inverter வந்து DC ACயாக மாற்றும், நம்ம தேவையான voltage and frequency மாற்றிக்கலாம். The block diagram of inverter is shown below. பார்த்துங்க. The output voltage DC into AC, DC ACயாக மாட்டோம். The output voltage waveform வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, it may be a square wave, quasi square wave or loud distorted sine waveவாக இருக்கலாம். The output voltage can be controlled by having controlled turn on and turn off ACRs. ACR யூஸ் பண்ணி தான் இன்வெர்ட்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ACR ஆன் டைம் ஆஃப் டைமை கண்ட்ரோல் பண்ணுறது மூலம் அவுட்புட் வோல்டேஜை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவுட்புட் வோல்டேஜை கூட்டிக்கலாம், அவுட்புட் வோல்டேஜை சேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலிங் த turn on and turn off time of ACR. Total time constant இருக்கும். இந்த ஆன் ஆஃப் டைம் சேஞ்ச் பண்ணுறது மூலம் என்ன செஞ்சுக்கலாம், ஆன் அண்ட் ஆஃப் டைம் சேஞ்ச் பண்ணுறது மூலம் அவுட்புட் வோல்டேஜ் கேன் பி கண்ட்ரோல்டு. ஸோ இது பிளாக் டயக்ராம் பாருங்கள். டிசி இன்புட் வோல்டேஜ் அண்ட் இன்வெர்ட்டர் அவுட்புட் வந்து சிங்கிள் ஃபேஸ் ஏசி அவுட்புட் வோல்டேஜ், சிங்கிள் ஃபேஸ் ஏசி அவுட்புட் வோல்டேஜ், டிசி இன்புட் வோல்டேஜ், அவுட்புட் வந்து சிங்கிள் ஃபேஸ் ஏசி இன்புட் வோல்டேஜ். DC into AC the output வந்து converted into DC into AC. The output frequency of inverter வந்து எங்கே சொன்ன மாதிரி frequency, the voltage வந்து turn on turn off time change பண்ணுவோம், voltage change பண்ணிக்கலாம். The output frequency of the inverter is determined by the rate at which the ACRs are switched on by the inverter control circuit. Inverter control circuit யூஸ் பண்ணி ACR ஆன் டைம் ஆஃப் டைமை சேஞ்ச் பண்ணுறோம்ல, எப்படி ஆன் அண்ட் ஆஃப் சேஞ்ச் பண்ண இந்த ரேட்டில் ஏசிஆர் வந்து சுவிட்ச் ஆன் அண்டு சுவிட்ச் ஆஃப் ஆகுது. எந்த ரேட்டில் ஏசிஆர்ஸ் வந்து சுவிட்ச் ஆன் அண்டு சுவிட்ச் ஆஃப் ஆகுது, ரேட் அட் விச் ஏசிஆர்ஸ் ஆர் சுவிட்ச் ஆஃப். அப்போ அவுட்புட் ஃப்ரீக்வன்சி கேன் பி சேஞ்சு. ஓகே, இப்போ ரிக்வயர்மெண்ட் ஆஃப் இன்வெர்ட்டர் ரிக்வயர்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் வேவ்ஃபார்ம் ஷுட் பி சைன் சைடு, அவுட்புட் சைன் வேவ்ஃபார்ம் இருக்கணும். கைன் மீன்ஸ் ஏசி அவுட்புட் வோல்டேஜ் பை டிசி இன்புட் வோல்டேஜ் ஷுட் பி ஹை. அடுத்தது வந்து இட்ஸ் அவுட்புட் வோல்டேஜ் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஷுட் பி கண்ட்ரோலபிள் இன் த டிசைர்ட் யூசேஜ். ஃப்ரீக்வன்சி வோல்டேஜும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்வெர்டர் மஸ்ட் பி கேப்பபிள் ஆஃப் கீப்பிங் B/F கான்ஸ்டன்ட் ஃபார் சம் அப்ளிகேஷன்ஸ். த வோல்டேஜ் பை ஃப்ரீக்வன்சி ரேஷியோ வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும் சம் அப்ளிகேஷன்ஸ்க்கு. ஸோ வோல்டேஜ் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஷுட் பி கண்ட்ரோலபிள். த பவர் ரிக்வயர்ட் பை த கண்ட்ரோலிங் சர்க்யூட் ஷுட் பி மினிமம். பவர் ரிக்வயர்ட் பை த கண்ட்ரோல் சர்க்யூட் வந்து மினிமமாக இருக்கணும். பவர் ரிக்வயர்ட் பை த கண்ட்ரோல் சர்க்யூட் வந்து மினிமமாக இருக்கணும். மினிமம் அதில் வந்து அப்போ பார்த்துட்டிங்கன்னா அடுத்த ரிக்வயர்மெண்ட் வந்து தி செமிகண்டக்டர் டிவைசஸ் யூஸ் இன் தி இன்வெர்ட்டர் ஷுட் ஹேவ் மினிமம் ஸ்விட்சிங் அண்டு கண்டக்டிங் லாஸஸ். கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சர்க்யூட் இருக்குல்ல, இன்வெர்ட்டர் சர்க்யூட் செமிகண்டக்டர் டிவைஸ் மினிமம் ஸ்விட்சிங் அண்டு கண்டக்ஷன் லாஸ் இருக்கணும். ஓவரால் காஸ்ட் மஸ்ட் பி மினிமம் வித்தவுட் சாக்ரிஃபைஸ் த ரிலையபிலிட்டி அஃபெக்ட் ஆகக்கூடாது, காஸ்ட் கம்மியாக இருக்கணும். ஒர்க்கிங் லைஃப் மஸ்ட் பி லாங்காக ஒர்க் ஆகணும். It should produce minimum electromagnetic interference. The rate of size of the filter should be small. இதெல்லாம் requirements of inverter. Application inverter வந்து inverter AC is failed. AC வீட்டில் mains fail ஆகிட்டு AC fail ஆகிட்டுனா we can use an inverter. So it can be used for variable speed in AC motor drives. அப்புறம் induction heating, standby power supply யூஸ் பண்ணிக்கலாம், UPS யூஸ் பண்ணிக்கலாம். wherever AC fail ஆகிடுச்சுன்னா we can use ஆஃபீஸஸ், ஹோம், பிஸ்னஸ் சென்டர், எக்ஸ்ட்ரா எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே ஏசி வந்து கட் ஆகுதோ ஹாஸ்பிட்டல்ஸ் அது மாதிரி இடையில இட் கேன் பி யூஸ் ஃபார் சப்ஸ்டியூட் ஃபார் ஏசி. ஏசி இல்லைன்னா டிசி இன்டூ ஏசியாக மாற்றிக்கலாம். ஓகே, இது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்வெர்ட்டர். அப்புறம் சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் பிரிட்ஜ் இன்வெர்ட்டர் வித் ரெசிஸ்டிவ் லோடு. இன்வெர்ட்டரில் ஃபஸ்ட் டைப் வந்து சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் பிரிட்ஜ் இன்வெர்ட்டர் வித் ரெசிஸ்டிவ் லோடு. சர்க்யூட் பாருங்கள், சர்க்யூட் இது மாதிரி இருக்கும். 4 ACSR பர்சன், T1 T2 ஒரு பேரு, T3 T4 வந்து இன்னொரு பேர். லோடு வந்து AB இருக்கலாம், அதான் லோடு ஏக்கு பி கிடையாது லோடு. லோடு வோல்டேஜ் இன்புட் ஒன் டிசி விடிசி மேலே ப்ளஸ் கீழே மைனஸு. லோடில் ஏசி ப்ரொடியூஸ் ஆகும். லோடில் ஸ்கொயர் வேவாக கிடைக்கும், அது ஏசியாக கிடைக்கும், ஆன் அண்ட் ஏசியாக கிடைக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறி மாறி கிடைக்கும். ஸோ பார்த்துங்க இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, சப்போஸ் எஸ்ஆர் ஃபஸ்ட்டு 4 எஸ்ஆரும் இருக்குல்ல. ஃபஸ்ட்டு T1 T2 ஆர் ட்ரிகர்டு, எஸ்ஆர் T1 T2 ஆர் ட்ரிகர்டு. அப்போ T1 T2 ட்ரிகர் பண்ணிங்கன்னா அவுட்புட்டில் வந்து
பாயிண்ட் ஏ வந்து பாசிட்டிவாக இருக்கும், பாயிண்ட் பி வந்து நெகட்டிவாக இருக்கும். பாயிண்ட் ஏ வந்து the point A is connected to positive, point P is connected to negative. Output voltage வந்து பாசிட்டிவாக இருக்கும், அவுட்புட் வோல்டேஜ் வந்து பாசிட்டிவாக இருக்கும், கரண்ட்டும் பாசிட்டிவாக இருக்கும். ஸ்கொயர் வேவ் அவுட்புட் பாசிட்டிவாக இருக்கும், கரண்ட்டும் பாசிட்டிவாக இருக்கும். சப்போஸ் இப்போ தென் T3 T4 ஆர் ட்ரிகர்டு, T3 T4 ட்ரிகர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் கம்யூட்டேஷன் என்ன ஆயிரும், T1 T2 ஆஃப் ஆயிரும், T1 T2 ஆஃப் ஆயிரும். ட்ரிகரிங் சர்க்யூட் கம்ப்யூட்டர் சர்க்யூட் காட்டல, இன்டர்னலாக இருக்கும், ஒன்லி 4 SCS மட்டும் காட்டிருக்கோம் பிரிட்ஜ் சர்க்யூட்டு. T3 T4 ட்ரிகர்ட் அப்போ என்ன ஆகும்னா T1 T2 ஆஃப் ஆயிரும். T4 ட்ரிகர் ஆகும்போது பாயிண்ட் B is connected to பாசிட்டிவ், பாயிண்ட் A is connected to நெகட்டிவ். பாயிண்ட் A வந்து நெகட்டிவ் கனெக்ட் ஆகும். சப்ளை வந்து அப்போ ப்ளஸ் மைனஸ் இல்லாமல் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகும். ஸோ அவுட்புட் வோல்டேஜ் நெகட்டிவாக இருக்கும், கரண்ட்டும் நெகட்டிவாக இருக்கும், லோட் வோல்டேஜ் நெகட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த ஹாஃப் சைக்கிள் வரும்போது எகெயின் T1 T2 ஆர் ட்ரிகர், நவ் என்ன ஆகும், அவுட்புட் இஸ் பாசிட்டிவ். திரும்ப T3 T4 ட்ரிகர், அவுட்புட் வில் பி நெகட்டிவ். இது மாறி மாறி வந்துட்டு இருக்கும். இதான் பிரின்சிபல். ஓகே, இங்கே நான் வந்து கிளாஸ் ஏ கம்யூட்டேஷன் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய வந்து கிளாஸ் ஏ கம்யூட்டேஷன். ஓகே, 4 SCR இருக்குது. இந்த அவுட்புட் பாருங்கள். இதில் வந்து என்ன பார்த்துட்ருக்கோம். ஓகே, வேவ்ஃபார்ம் பாருங்கள். வேவ்ஃபார்ம் வந்து இந்த இருக்குது. வேவ்ஃபார்ம் தேர்டு ஓகே, வேவ்ஃபார்ம் இந்த சைடு பார்த்து வேவ்ஃபார்ம் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் T1 T2 ஆர் கண்டக்டிவ், அவுட்புட் பாசிட்டிவ். T3 T4 கண்டக்ட் அவுட்புட் நெகட்டிவ். மாறி மாறி வரும். T1 T2 பாசிட்டிவும் T3 T4க்கு நெகட்டிவ் வரும். வோல்டேஜ் வந்து மேக்ஸிமம் VDC மைனஸ் VDC கிடைக்கும், அது VS மைனஸ் VS. கரண்ட் வந்து I0 ப்ளஸ் I0 மைனஸ் I0. வோல்டேஜ் பாசிட்டிவ்னா கரண்ட் பாசிட்டிவ், வோல்டேஜ் நெகட்டிவ்னா கரண்ட் நெகட்டிவ். ஓகே, இது வந்து சிங்கிள் பேஸ் ஃபுல் பிரிட்ஜ் இன்வெர்ட்டர் வித் ரெசிஸ்டிவ் லோடு. சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் பிரிட்ஜ் இன்வெர்ட்டர் வித் ரெசிஸ்டிவ் லோடு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இது இன்வெர்ட்டருக்கு அப்புறம் சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் பிரிட்ஜ் இன்வெர்ட்டர் வித் ரெசிஸ்டிவ் லோடு. ஓகே, கம்யூட்டேஷன் இதில் காமிக்கல. இந்த கம்யூட்டேஷன் சர்க்யூட்டும் இதுவும் இல்லை, சிம்பிளாக உள்ள. ஸோ ஒரு வோல்டேஜ் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா டோல் டைம் கான்ஸ்டன்ட், பீரியாடிக் டைமை சேஞ்ச் பண்ணுற மூலம், ஆன் அண்ட் ஆஃப் சேஞ்ச் பண்ணுற மூலம் என்னாகும், பீரியாடிக் டைம் ஆன் அண்ட் ஆஃப் சேஞ்ச் பண்ணுற மூலம் அவுட்புட் வோல்டேஜை சேஞ்ச் பண்ணிக்கலாம். டோல் டைமை கான்ஸ்டன்ட் வச்சுக்கிட்டு ஆன் அண்ட் ஆஃப் சேஞ்ச் பண்ண முடியும், பீரியாடிக் டைமை சேஞ்ச் பண்ணுற மூலம் அவுட்புட் வோல்டேஜை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் பிரிட்ஜ் இன்வெர்ட்டர் வித் RL லோடு. அதே சேம் சர்க்யூட் தான், சேம் சர்க்யூட் தான். இதில் ரெசிஸ்டிவ் லோடுக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா RL லோடு யூஸ் பண்ணுறோம். இந்த பாருங்கள், இதே மாதிரி சர்க்யூட் இதே மாதிரி இருக்கும். அதே தான் 4 SCS T1 T2 வந்து ஒரு பேர், T3 T4 வந்து இன்னொரு பேர் இருக்குது. அதே மாதிரி தான் இது. லோடு வந்து ஏசி லோடு வந்து ஏசி. ஸோ ஏசிஆருக்கும் பேரலாக ஃப்ளைவில் டைவர்ட், லோடு ஏசி தான் ஃப்ளைவில் டைவர்ட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். T1 T2 T3 T4 பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஏசிஆருக்கும் பேரலாக ஃப்ளைவில் டைவர்ட் இருக்கும். அதே பிரின்சிபல் தான். T1 T2 ஃபஸ்ட் ட்ரிகர், T1 T2 ட்ரிகர் பண்ணால் அவுட்புட் வந்து வோல்டேஜ் பாசிட்டிவாக இருக்கும். T3 T4 ட்ரிகர் பண்ணிங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் வந்து நெகட்டிவாக இருக்கும். அது மாதிரி ட்ரிகர் பண்ண பீரியாடிக்கலாக ட்ரிகர் பண்ணணும். ஸோ இதில் கம்யூட்டேஷனும் இதுவும் காட்டலை, இது ட்ரிகர் சர்க்யூட் காட்டலை. 4 SCR பிரிட்ஜ் சர்க்யூட்டு ஃபுல் சிங்கிள் பிரிட்ஜ் சர்க்யூட் வித் ரெசிஸ்டிவ் லோடு RL லோடு. ரிட்டர்ன்ஸ் அண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். லோடு DC கன்வெர்ட்டர் டு AC. லோடில் பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறி மாறி வரும். ஓகே, வேவ்ஃபார்ம் பாருங்கள் இதே மாதிரி இருக்கும். அதே பிரின்சிபல் தான். இது கரண்ட் மட்டும் அதில் வந்து ரெசிஸ்டிவ் லோட கரண்ட்டும் ஸ்கொயராக இருக்கும், வோல்டேஜும் ஸ்கொயராக இருக்கும். இது வோல்டேஜ் வந்து ஸ்கொயராக இருக்கும், கரண்ட் வந்து ட்ரையாங்கிள் வேவ்ஃபார்மாக இருக்கும். இது மாதிரி பாருங்கள் இதே மாதிரி இருக்கும். ஸோ டூரிங் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் இது SCR T1 T2 ட்ரிகர், அவுட்புட் வோல்டேஜ் பாசிட்டிவாக இருக்கும். கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகும். அதாவது ஃப்ளைவில் டைவர்ட் இருக்கிறதால அது ரிவர்ஸ் பயாஸ் பேக் EMFலாம் கண்டக்ட் பண்ணும். ஸோ T1 T2 கண்டக்ட் பண்ணும்போது அவுட்புட் வந்து நெகட்டிவ், T1 T2 பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகும். பாருங்கள் T1 T2 இருக்கும்போது -I0 to 0 போகும்.
SCR T1 T2 கண்டக்ட் பண்ணது 0 to ப்ளஸ் I0 போகும். ஸோ நெக்ஸ்ட் ஹாஃப் சைக்கிள் வந்து D3 T4 கண்டக்ட் பண்ணோம். அப்போ அவுட்புட் வந்து பாசிட்டிவ் கரண்ட்டு, வோல்டேஜ் நெகட்டிவ், கரண்ட் வந்து எப்படி இருக்குன்னா I0 to 0க்கு போகும். திரும்ப SCR T3 T4 கண்டக்ட் பண்ணும்போது கரண்ட் வந்து 0லேருந்து நெகட்டிவ் போகும். ஸோ திரும்ப அடுத்த ஹாஃப் சைக்கிள் அவுட்புட் பாசிட்டிவ், கரண்ட் வந்து நெகட்டிவ் 0 பாசிட்டிவ் போகும். திரும்ப அடுத்த ஹாஃப் சைக்கிள் அவுட்புட் வோல்டேஜ் இஸ் நெகட்டிவ், அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா கரண்ட் எப்படி இருக்கும்னா பாசிட்டிவ் 0 அப்புறம் நெகட்டிவ். ஸோ மாறி இது பண்ணும். ஸோ அதே சேம் பிரின்சிபல் தான். வேவ் ஃபார்ம் வந்து பாசிட்டிவாக இருக்கும், இந்த ஸ்கொயராக இருக்கும். கரண்ட் வந்து ட்ரையாங்கிள் வேவ் ஃபார்ம் சேம் பிரின்சிபல் தான். 4 SCRs T1 T2 பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கு, T3 T4 வந்து நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கு. லோடு வந்து RL லோடு எல்லாத்துக்கும் ப்ளேவல் டயோட் இருக்கும். D1 T2 T3 4 ப்ளேவல் டயோட் பேக் EMF அப்சர்வ் பண்ணுறதுக்கு. ஸோ DC into AC இது என்னது, இது சிங்கிள் ஃபேஸ், ஓகே, சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் பிரிட்ஜ் இன்வெர்ட்டர் வித் RL லோடு, சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் பிரிட்ஜ் இன்வெர்ட்டர் வித் RL லோடு. ஓகே, ரெகுலராக வேவ்ஃபார்ம்ஸ் பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஓகே, இதுலேயே தான் ஆன் அண்ட் ஆஃப் டைமை சேஞ்ச் பண்ணக்கூடாது, அவுட்புட் வோல்டேஜை சேஞ்ச் பண்ணிக்கலாம். டோட்டல் டைம் T, ஹாஃப் டைம் வந்து T/2 டோட்டல் ஆன் ஆஃப் டைமை சேஞ்ச் பண்ணுறது மூலம் அவுட்புட் வோல்டேஜ் கேன் பி சேஞ்சுடு. ஓகே, அடுத்தது மெத்தட் சைன் வேவ் அவுட்புட் ஃப்ரம் த இன்வெர்ட்டர். மெத்தட்ஸ் ஆஃப் அப்டைனிங் சைன் அவுட்புட் ஃப்ரம் இன்வெர்ட்டர். இன்னொரு அவுட்புட் நார்மலாக ஸ்கொயர் வேவாக தான் இருக்கும். இன்னொரு அவுட்புட் இருக்கும். எனி வேவ் ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எனி காம்ப்ளெக்ஸ், இந்த ஃபண்டமெண்டல் சைன் வேவ் ஃபார்ம் இருக்கும், ப்ளஸ் அதர் ஹார்மானிக்ஸ் இருக்கும். அவுட்புட் ஆஃப் இன்வெர்ட்டர் ஆல்சோ ஃபண்டமெண்டல் சைன் வேவ் அண்ட் இஸ் ஹார்மானிக்ஸ். இப்போ ஹார்மானிக் டிஸ்டர்பன்சஸ் ஆர் எலிமினேட்டட், அவுட்புட் பிகம் பியூர் சைன் வேவ். அவுட்புட் ஸ்கொயர் வேவ் இருக்கும். ஸ்கொயர் வேவ் மீன்ஸ் அதில் ஃபண்டமெண்டலாக ஒரு சைன் வேவ் ப்ளஸ் அதர் ஹார்மானிக்ஸ் இருக்கும். ஹார்மானிக் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பிகம் பியூர் சைன் வேவ். ஸோ என்ன பண்ணுறோம்னா இந்த ஹார்மானிக் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் மெத்தட்ஸாக இருக்குது. ஹார்மோனிக் வந்து விட்டிங்கன்னா அவுட்புட் நியர்லி சைன் வேவாக மாறிடும். ஸோ எல்லாம் ஏசி வேவ் ஃபார்ம் ஃபுல்லாகவே என்ன இருக்கணும், நம்ம அவுட்புட் ஏசிங்க மீன்ஸ் நியர்லி சைன் வேவ் தான் இருந்தால் சைன் வேவ் தான் இருக்கணும். ஸ்கொயர் வேவ் வந்து நாட் சூட்டபிள் ஃபார் அப்ளிகேஷன்ஸ். ஸோ சைன் வேவ் இருந்தால் தான் இட் கேன் பி யூஸ் ஃபார் மோட்டார்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாமே வந்து பியூர் ஏசியாக இருந்தால் தான் சைன் வேவ் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஸோ டிசைட் ஃப்ரீக்வன்சி டிசைட் வோல்டேஜில் இருக்கும். லிமிட்டட் சைன் வேவாக இருந்தால் தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அவுட்புட் வந்து ஸ்கொயர் வேவாக இருந்தாலும் should be converted into nearly சைன் வேவ். ஸோ ஃபஸ்ட் மெத்தட் பாருங்கள், எஸ்டிமேட்டிங் தி லோட் ஃபார் சைன் வேவ். லோடு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளாசியல் கம்ப்யூட்டேஷன் யூஸ் பண்ணி ஆப்ரேட் சர்க்யூட் நியர் லோடு. இன்வெர்ட்டருடைய இது அந்த பீரியடிக் டைம் இருக்குது. இன்வெர்ட்டருடைய ஸ்விட்சிங் ஃப்ரீக்வன்சி should be என்னது ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த லோடோட ஸ்விட்சிங் ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகும். லோடோட ஸ்விட்சிங் ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆச்சு அப்படின்னா அவுட்புட் இஸ் நியர்லி சைன் வேவ். அவுட்புட் should be நியர்லி இருக்கும், சைன் வேவாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், அவுட்புட் வந்து நியர்லி சைன் வேவாக இருக்கும். பட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இஸ் வெரி ஸ்மால். ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து லிமிட்டட், ரொம்ப யூஸ் பண்ண முடியாது. ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சியில் லோடோடைய ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சியில் இன்வெர்ட்டர் ஒர்க் ஆச்சுன்னா அவுட்புட் வந்து சைன் வேவாக இருக்கும். இன்னொன்று வந்து யூஸ் ஆஃப் ஃபில்டர் யூஸ் பண்ணி அவுட்புட்டை நியர்லி சைன் வேவாக மாற்றுறாங்க. இன்வெர்ட்டர் வந்து இன்னொரு அவுட்புட் ஸ்கொயராக இருக்கும். சிங்கிள் ஆர்டர் சிங்கிள் எல் அண்ட் சி, சீரியஸில் எல் பேரலல் சி, லோடு வந்து நியர்லி பிகம் சைன் வேவாக மாறும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து 2 எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். சீரியஸில் L1 C1 கனெக்டட் இன் சீரியஸ், பேரலில் L2 and C2 கனெக்டட் இன் பேரல் ஆமில் வந்து L2 C2 பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். சீரியஸ் ஆமில் L1 C1 சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். என்னோட அவுட்புட் வந்து ஸ்கொயர் வேவ். அவுட்புட்டில் லோடுக்கு போகும்போது பேரலல் டு லோடு வந்து நியர்லி சைன் வேவாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ஹார்மானிக்ஸில் ரிமூவ் ஆகிடும். ப்ராப்பர் பில்டர் டிசைன் யூஸ் பண்ணிங்கன்னா ஹார்மானிக்ஸில் ரிமூவ் ஆகிடும். ஸ்கொயர் வேவ் கன்வெர்டட் இன்டு ஆல்டர்னேட் இன்டு சைன் வேவாக மாறும். ஸோ இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஹார்மானிக் ஆல்டர்னேட்டர். கால்ட் அஸ் ஹார்மானிக் ஆல்டர்னேட்டர். இப்படி என்ன பண்ணுங்கள், ஸ்கொயர் வேவை ஹார்மானிக்ஸ் ரிமூவ் பண்ணி ஸ்கொயர் வேவை சைன் வேவாக மாற்றிருக்கு. சிங்கிள் ஆர்டராக இருக்கலாம், இது மாதிரி டபுள் ஆர்டராக இருக்கலாம். பார்த்துக்க யூஸ் ஆஃப் ஃபில்டர் சைன் வேவ் அவுட்புட். ஓகே, அதுக்கப்புறம் ஹார்மோன் ரிடக்ஷன் பை பல்ஸ் வித் மாடுலேஷன். இது என்ன பண்ணோம் அப்படின்னா நார்மலாக ஒரு பல்ஸ்
பாசிட்டிவ் சைக்கிளில் ஒரு பல்ஸ், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் பல்ஸ் கிடைக்கும். ஸ்கொயர் வேவோட இருக்கும்போது பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஒரு பல்ஸு, நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஒரு பல்ஸ் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹார்மோனிக் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் வேவ் சைன் வேவாக மாற்றுறதுக்கு ஒவ்வொரு ஹாஃப் சைக்கிள் நம்பர் ஆஃப் பல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். ஈச் ஹாஃப் சைக்கிள், ஒவ்வொரு ஹாஃப் சைக்கிளில் எஸ்டிஆர் நம்பர் ஆஃப் டைம் சுவிட்ச் ஆன் அண்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். ஒவ்வொரு ஹாஃப் சைக்கிளையும் இந்த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் ஒரு தடி, நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஒரு தடி இல்லாமல் ஈச் ஹாஃப் சைக்கிள் பாசிட்டிவ் நெகட்டிவோ ஈச் ஹாஃப் சைக்கிள் எஸ்டிஆர்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் சுவிட்ச் ஆன் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். இப்போ நம்பர் ஆஃப் பல்ஸஸ் தான் அப்டைன்டு இதே மாதிரி கிடைக்கும். பாருங்கள், அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அவுட்புட் வோல்டேஜ் பாசிட்டிவ் சைக்கிள் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளையும் 4 பல்ஸ் வந்துருக்கு. பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் 4 பல்ஸு, நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளையும் 4 பல்ஸு. இது மாதிரி வந்துருச்சுன்னா அவுட்புட் பிகம் நியர்லி சைன் வேவ். ஹார்மோனிக்ஸ் ரெடியூஸ் ஆயிரும். அவுட்புட் வந்து பியூர் சைன் வேவாக மாறும். இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன, மாற்றி திரும்ப இதாக ஸ்விட்சிங் லாஸஸ் இன்க்ரீசஸ், பவர் லாஸ் ஆகும். மாறி ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதால ஸ்விட்சிங் லாஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மேக்ஸிமம் வந்து 6 பல்சஸ் இருக்கலாம். மேக்ஸிமம் 6 பல்சஸ் இருக்கலாம் ஒரு ஹாஃப் சைக்கிளில். இதில் வந்து தீட்டாங்கிறது ஃபார்முலா இருக்குது. தீட்டா இஸ் த வித் ஆங்கிள் ஆஃப் த பல்சஸ் அண்ட் என் இஸ் த ஹார்மோனிக் ரெக்கமெண்டட் எலிமினேட்டட். எந்த ஹார்மோனிக் எலிமினேட் பண்ணணுமோ அது வந்து என்னன்னு வச்சுங்க. தீட்டா வந்து பல்ஸ் வித்துன்னு வச்சுங்க. தீட்டா வந்து பல்ஸ் வித்துன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபார்முலா தீட்டா ஈக்குவல் டு 2n. இப்போ தேர்ட் ஹார்மோனிக் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு 2π வந்து 3 120. ஸோ பல்ஸ் வித் வந்து பல்ஸ் வித் எவ்வளோ இருக்கணும், தேர்ட் ஹார்மோனிக் வில் பி எலிமினேட்டட். தேர்ட் ஹார்மோனிக் தான் நமக்கு என்னது மோர் அஃபெக்ட். தேர்ட் ஹார்மோனிக் தான் ப்ரீ டாமினண்ட்டாக இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டா நெலி பிகம் சைன் வேவாக மாறும். தேர்ட் ஹார்மோனிக் வந்து 150 ஹெர்ட்ஸ், ஹார்மோனிக் வந்து 50 ஹெர்ட்ஸ் வச்சுக்கிட்டா தேர்ட் ஹார்மோனிக் வந்து 150 ஹெர்ட்ஸ். ஹையர் ஹார்மோனிக் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிகம் பியூர் சைன் வேவ். புரியுதா இது? ஓகே, இது பார்த்துங்க. பார்த்தோம் இன்வெர்டர்ஸ் பேசிக், இது ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் இன்வெர்டர் பார்த்தோம். இன்வெர்டர் அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தீங்க, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்வெர்டர், சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் பிரிட்ஜ் இன்வெர்டர் வித் டிஸ்ட்ரி லோடு, சர்க்யூட் ஏரா, வேவ் ஃபார்ம்ஸ், அப்புறம் ஒர்க்கிங். அப்புறம் சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் பிரிட்ஜ் இன்வெர்டர் வித் ஆர்எல் லோடு, சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் பிரிட்ஜ் இன்வெர்டர் வித் ஆர்எல் லோடு, சர்க்யூட் ஏரா. அப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் obtaining sine wave output from the methods of obtaining sine wave output from the methods. ஸ்கொயர் வேவ் சைன் வேவ் மாற்றணும். நார்மல் இன்வெர்டர் அவுட்புட் வந்து ஸ்கொயர் வேவ், இந்த சைன் வேவ் மாற்றணும். மெத்தட்ஸ் ஆஃப் obtaining sine wave from the output of inverter, ஸ்கொயர் வேவ் சைன் வேவ், நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் பார்த்தீங்க. ஓகே, ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம ஓகே, see you there next class. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் போடக்கூடிய இதை வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ see you in the next class. Thank you.